ஆக்சுவலாக குட்டீஸ் இன்னைக்கு இந்த ஜாமோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹீரோயின் வந்து நியூ ஆஃபீஸ்க்கு மூவ் ஆகிட்டதால ஹீரோயினோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட்டி பண்ணிக்கிட்டே வீட்டில். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் இப்போ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம லில்லியும் ப்ளஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இன்டர்வியூக்காக வராங்க. ஸோ இதில் நடுநடுவில் வந்து பார்த்திங்கன்னா லில்லியை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தண்ணியை குடிங்க ஜூஸை குடிங்கன்னு சொல்லிட்டு நல்லா மொக்க போட்டுட்டு இருக்கா லில்லியை. சரி நெக்ஸ்ட் ஆளை கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அங்கே வந்து உட்காந்துருக்கிறது நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து நீங்கள் இங்கே மூவ் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஆக்சுவலி வந்துட்டு நான் பண்ணுற எந்த வேலைக்குமே அங்கே எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் நான் அந்த கம்பெனியை விட்டு வரலான்னு இருக்கேன். நீங்கள் வேணால் என்ன ஒரு 3 மாதமாக என்னை வேலைக்கு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னுடைய வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன நீங்கள் வந்துட்டு இது ஹையர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல லில்லியுமே உடனே வந்துட்டு வேலையை கொடுத்துட்றா. ரொம்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹாப்பி ஆகிட்டு அவளுடைய பழைய கம்பெனியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அங்கே வந்து மேனேஜர் என்னம்மா ஆச்சு, ஏன் நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுற, அவளுடைய ரிசைனிங் லிஸ்ட்ல எழுதி கொடுக்க அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம, உன்னை யாராவது திட்டினாங்களா, வா என்னோட ஆஃபீஸ்க்கு வா, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுன்னு சொல்ல, சார் லெட்டரில் எழுதியிருக்கேன் சார்ன்னு சொல்ல, அந்தால் இப்போவே சொல்லுன்னு கேட்க, நீங்கள் சொல்லுன்னு சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், ஆக்சுவலி நாங்கள் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே இங்கே உட்காந்துருக்கான இந்த தடிமாடு இவனே வந்துட்டு ரெகக்னைஸ் வாங்கிட்டு இருக்கான், ஆக்சுவலி நாங்கள் தான் எல்லா வேலையுமே பண்ணுறோம், ஹீரோயின் தான் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டா, ஆனால் என்னாலாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது, என்னோட உழைப்பை வந்துட்டு இவன் திருடிட்டு இருக்கான், அதனால வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேன், அதனால இந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு போறேன்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவனுடைய இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட பிஸ்னஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், பட் ஹீரோ இந்த கம்பெனியில் சிஇஓவாக இருக்கான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ இந்த கம்பெனியை டெவலப் பண்ணுன்றதுக்காக நிறைய பேரை வேலை கால் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க அக்காவுடைய அதாவது ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் இருக்காலையும் அவளுடைய ஒரு ஆளை நம்ம ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டா இல்லையா, அதை எல்லார்கிட்டையுமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே வர அங்கே வந்தா ஷீனான் உட்காந்துட்டு இருக்கா. ஷீனான் நம்ம ஹீரோனை போயிட்டு பார்த்துட்டு வந்ததாகவும் ப்ளஸ் அந்த பெயிண்டிங்கை பற்றியும் பேச, ஹீரோ வந்துட்டு அதை பற்றி பேச வர டக்குன்னு ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் வந்துடுறா. கசின் சிஸ்டர் பார்த்தோன்னே ஷீனான் வாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போ அக்காக்காரி வந்தோடனே ஹீரோ என்னக்கா புதுசாக வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்க, நான் ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியாதா, எதுக்காக இந்த மாதிரி என்னோட கம்பெனி ஆளுங்களெல்லாம் நீ பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, ஹீரோ உடனே இல்லைக்கா ஆக்சுவலி நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனியில் நான் சிஇஓ இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் தாத்தாவை நிரூபிக்கணும், ப்ளஸ் கூடவே சேர்த்து உங்களுக்கும் நான் நிரூபிக்கணும் இல்லையா, அதனால எனக்கு நல்ல நல்ல ஆட்கள்லாம் தேவைப்படுது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணோடனே அக்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அக்கா அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஹீரோயின் இந்த கம்பெனிக்கு அதாவது புது ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வச்சிருக்கோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ண, ஹீரோ ரிப்ளை மெசேஜே பண்ணவே இல்லை. ஹீரோயினும் அவங்களுடைய புது ஸ்டாஃப் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு மீட்டிங் ஆரம்பிக்கலான்னு பார்க்க ஹீரோ வரக்கானும், சரி மீட்டிங் ஆரம்பிக்கலான்னு பார்க்கக்குள்ள லாஸ்ட் டைமில் நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் யாருன்னு புது ஸ்டாஃப் கிட்ட சொல்லவே இல்லை. ஹீரோயின் மட்டும் உட்காந்து மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா. மீட்டிங்லாம் முடிச்சோடனே புது ஸ்டாஃப் ஒரு 2-3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா நம்ம ஹீரோயின் ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஹீரோவை இன்வெஸ்டர்னு சொல்லாதனால புது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி யார் இதுன்னு கேட்க, ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அவர் தான் இன்வெஸ்டர் ஹான்னு சொல்ல, அவ்வளோதான் ஐயோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆள் நம்ம வந்துட்டு இதுக்கு மீட்டிங்க்கு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு ஹீரோவை இன்வைட் பண்ண, ஹீரோ எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுற, ஆக்சுவலி பிஸ்னஸ்ன்றது வேற மாதிரிமா இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட நம்ம ஸ்டாஃப் மாதிரி பழகணும்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே பழகணும், இந்த மாதிரி நான் கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லையா, ஸ்டாஃப் கிட்ட எல்லார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்ல பிஸ்னஸ்லன்னு சொல்ல, பிஸ்னஸ் வேற ரிலேஷன்ஷிப் வேற, அதனால எதையுமே போட்டு குழப்பிக்காத, அதனால வந்துட்டு நீ நல்லா ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் பண்ணணும்னா ஸ்டாஃபாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ மதிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவேன். ஹீரோயினுமே ஹீரோ சொன்னதை லைட்டாக யோசிச்சு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஷீனான் உட்காந்து பார்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கா. ஷீனான் வந்துட்டு ஆல்ரெடி டேட் பண்ண ஒரு ஆள் இருந்தாலியா, அவன் ஷீனானை பார்க்கறதுக்காக வந்துடுறான். ஹாய் பேபி எப்படி இருக்கன்னு கேட்க, உனக்கு எத்தனை தடவைப்பா சொல்றது, நான் தான் வந்துட்டு உன்னை டேட் பண்ண விரும்பல, நான் தான் சொல்றேன்லன்னு சொல்ல, ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை. ஷீனானுக்கு அழகாக ஒரு செம்ம எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் அதாவது வாட்ச் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து ஷீனான் கிட்ட கொடுக்க, ஷீனான் வந்துட்டு இது எனக்கு வேணான்னு சொல்ல, நியூ இயர் கிஃப்ட்டுமா வேணான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீனான் கிட்ட சொல்ல, ஆக்சுவலி இவன் ஷீனானுக்கு கிஃப்ட் கொடுத்த காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ஹீரோவுடைய பில்டிங்ல இவனுடைய ஆஃபீஸையும் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறான் போல இருக்கு, ஹீரோ கிட்ட போய் பேசுன்றதுக்காக தான் இன்டைரக்டா கிஃப்ட் கொடுக்க. ஆனால் நம்ம ஷீனானா உன்னோட கிஃப்டே வேணான்னு சொல்ல, ஏமா அது வேற இது பர்சனல் கிஃப்ட்டுமா வச்சுக்கமான்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பிரிண்டரை வர வச்சிடுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் என்ன வேலை தான், ஸோ செம்மையாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் வந்துட்டு
இருக்கு போல இருக்கு. ஹீரோ கிட்ட கொண்டு போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண நம்ம ஹீரோவா ஃபைல்ஸ் எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு, ஆனா ஹீரோயினை வந்துட்டு இங்க வந்து இதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி வச்சிருக்கிறத கேட்க நம்ம ஹீரோயினும் வார்த்தைகள்லாம் தெளிவா தானே இருக்கு, இவன் எதுக்கு இப்படி கேட்கறான்னு பார்க்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ சும்மா ஹீரோயினை டீஸ் பண்ணா ஹீரோயினும் வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, இன்னும் ரா மெட்டீரியல் மட்டும் வரலன்னு சொல்ல ஹீரோ உடனே நீ சொல்றது எப்படி தெரியுமாமா இருக்கு, அதாவது அடுப்புல வந்துட்டு ஒலைய வச்சுட்டேன், ஆனா இன்னும் அரிசி மட்டும் வந்துட்டு உழுவல அப்படின்ற மாதிரி இருக்குமா, ரா மெட்டீரியல் இல்லாம நீ என்னமா பண்ண போற, ரா மெட்டீரியல் வந்தா தானே சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்க முடியும், உனக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஹெல்ப் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவ்வளவுதானே ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைஃபைக்காக கையை நீட்ட ஹீரோயின் ஹைஃபைன்னு நினைச்சு அடிக்க வர, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு 5% ஷேர் அதிகமா கொடு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடுன்னு வெளியே வந்துட்டாங்க. அப்படின்னு பார்த்து ஆப்போசிட்ல நம்ம ஹீரோடைய கசின் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கசின்காரனை பார்த்து ஒரு ஹாய் சொல்ல கசின்காரன் என்னுடைய வந்துட்டு பிசினஸ் பிளான அண்ணங்கிட்ட காமிக்கலான்னு வந்திருக்கேன்னு அவன் உள்ள போவ. இன்னொரு பக்கம் நம்ம இவளுக்காக லில்லிக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக் ஆர்டர் பண்ணியிருந்தா இல்லையா, அது அவனுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்க வேலை செய்கிற பையன் வந்து என்ன சார் பேக்கை வாங்கிட்டீங்க போல இருக்கு, லில்லி மடத்துக்கு எப்போ கொடுக்க போறீங்கன்னு சொல்ல டீ கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வெளியே லில்லியோடைய குரல் கேட்குது. மற்ற ஸ்டாஃப் எல்லாம் லில்லி மேடம் உங்க ஹேண்ட்பேக் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்ல வெளியே வந்து பார்த்தா இவன் ஆர்டர் பண்ண அதே பேக்கை நம்ம லில்லி இப்போ புதுசாகவே வாங்கிட்டு வந்திருக்கா. அவ்வளோதான், இதை பார்த்து அவனுக்கு மனசே உடைஞ்சிடுது. பட் இருந்தாலும் பாவம் பயப்பில்லை, ஏன்னா அதோட செம்ம எக்ஸ்பென்சிவ் பேக். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய கசன் இவன் ஒரு புது பார் ஓபன் பண்ண போறான் போல இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, நான் பார் ஓபன் பண்ண போறேன், அந்த பக்கம் வந்துட்டு பாரை வைக்க போறேன், இந்த பக்கம் வந்துட்டு பப்பை வைக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டோ பாருக்காக இன்வெஸ்ட்மெண்ட்காக கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவா டேய் இது ஒரு ரெஸ்டோ பார் தானே, இது எல்லாருமே ஆரம்பிக்கிறது தான், ஏதாவது புதுசா வந்துட்டு ஐடியாவை இந்த பார்ல கொண்டு வா, அப்பதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், சும்மா எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோ கசனை சொல்லி விட்டுட. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்ப ரா மெட்டீரியல் தேவைப்படுது இல்லையா, அந்த கம்பெனியோடைய ஆளை நம்ம ஷீனான் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. எதுக்கு கூப்பிட்டு வச்சு பேச போறான்னு நினைக்கிறீங்க, ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரா மெட்டீரியலை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லில்லி, ஸோ லில்லியும் ஹீரோயினும் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னா அந்த ஆள் போனே எடுக்க மாட்டேன்றா, ரா மெட்டீரியல் வந்தா தானே அந்த மாசத்துக்கான ப்ரொடக்ஷனை பண்ண முடியும்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்க. ஸோ இப்ப நம்ம லில்லி என்ன பண்றா, இன்னும் புது ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. ஏன்னா இந்த புது ஃப்ரெண்டு வேலை பார்க்குற கம்பெனியும் அந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு வரக்கூடிய அந்த கம்பெனியும் ஒரே கம்பெனி, அதாவது வந்துன்னா எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி மாதிரி போல இருக்கு. அதனால வந்துட்டு அந்த கம்பெனியோடைய சிஇஓ பத்தி உனக்கு தெரியும் இல்லையா, அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் சொல்லன்னு சொல்ல. ஆக்சுவலி அந்த ஆளுக்கு வந்துட்டு சரக்குனா ரொம்ப பிடிக்கும், அந்த ஆளுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சிவான சரக்கு வாங்கிட்டு போ, அந்த சிஇஓ மடங்கிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த புது ஃப்ரெண்டு லில்லி கிட்ட சொல்ல. இப்ப லில்லி வந்துட்டு பேசிட்டே இருக்கக்குள்ள நம்ம இவன் என்ன பண்றா, ஹீரோயின் எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவ சிங்கிளா தான் இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. லில்லி என்ன பண்றா, அந்த ஆள் தான் சரக்கு பாட்டியாச்சேன்னு சரக்கு வாங்கிட்டு போவ, அந்த ஆள் நல்லா செமையா குடிச்சு ரா மெட்டீரியலை பத்தி பேசவே இல்லை போல இருக்கு. உடனே வந்துட்டு நம்ம லில்லி புது ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்டுட்டு என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்ல எங்க கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் வரணும், ஆனா அந்த ஆள் போனே எடுக்க மாட்டேன்டா, எங்களுக்கு ரா மெட்டீரியல் ரொம்ப அர்ஜென்ட் தெரியுமா, அப்பதான் நாங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்ல. அவ்வளவுதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டுக்கிறான். சரிவா நம்ம சாப்பிட போலான்னு சொல்லிட்டு லில்லி கூட்டிட்டு போயிட. இன்னொரு பக்கம் ஒரு கஃபேல உட்காந்துக்கிட்டு ஹீரோடைய கசின் ஐயோ பார்ல என்னடா புதுசா கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இவளை பார்த்த உடனே இவதான் வளவலன்னு பேசுவா, இவகிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு வர, இவ லைவ் ஸ்ட்ரீமிங்ல தான் இருக்கா. பார்த்தா ஆப்போசிட்ல வந்து நம்ம ஹீரோடைய கசின் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பிசினஸ்க்கு ஐடியா கொடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே லைவ்ல இருக்கா இல்லையா, பதில் சொல்லி தானே அவனும் நம்ம இது ரூம்மேட் பொண்ணு. அவ என்ன பண்றா, இந்த மாதிரி ஒரு பார் ஓபன் பண்ணோம்னா இந்த மாதிரி புது புது ஐடியாஸ்லாம் நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ ஏகப்பட்ட ஐடியாஸ், அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஐடியாஸ் போல வந்துட்டு கொடுக்க. அதெல்லாம் நம்ம ஹீரோடைய கசனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சூப்பர் ஐடியா, இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைப் அதாவது லேப்டாப்ல டைப் பண்ணி காமிக்க. இதை பார்த்த அந்த ரூம்மேட் பொண்ணு இதுக்கு மேல முடியாதுன்றதுனால நான் வந்ததே வந்துட்டு இந்த கெஃபேவை சுத்தி காமிக்க தானே, வாங்க நம்ம பார்க்கலாம் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம லில்லி, ஸோ லில்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஓ கிட்ட இருந்து அந்த ரா மெட்டீரியல் கம்பெனில இருந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் நாங்க அனுப்பிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால இவ ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்றான் பாருங்க, ஏய் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, ரா மெட்டீரியல் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ரொம்ப ஹாப்பியா ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. ஆனா ஹெல்ப் பண்ணதே அவன் தான் போல இருக்கு. இதை கேட்டோன்னே லில்லி அப்செட் ஆயிடுறான். நீ ஏன் எனக்கு எல்லா விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ற, நானே என்னோட பிரச்சனையை பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கொஞ்சம் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட ஹார்ஷா பேச. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீதி கதையை பார்க்கலாம். டடா பை, see you.